ஸ்டுடியோவின் பொள்ளாச்சியிலிருந்து வந்திருக்கும் எஸ்பிபி வாய்ஸில் பாடிக்கொண்டிருந்த திரு இறுதியராஜ் அவர்களுக்கு சிறப்பு முட்டையை அளித்து மரியாதை செய்கிறோம். நமது குமார் சார் அவர்களை மிகுந்த பாராட்டுகிறேன். முக்கிய காரணமாக இருந்தது சரவண் சார் தான். அவர் தான் நிர்வாகத்து ஓனரு. அவர் தான் எனக்கு எல்லாத்துக்கும் நமக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். உண்மையை சொல்றேன். எல்லோருக்கும் உண்மையிலுமே தேங்க்ஸுங்கிற ஒரே வார்த்தையில் படிக்க முடியாது. அவங்க சிஸ்டர் நல்லா பாடுறாங்க, நல்ல வாய்ஸ். அவன் சொன்னான் பாக்யராஜ் நல்லா பாடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நல்ல ஒரு வாத்தியார்கள் நல்லா படிச்சுங்க, நல்ல ஃபியூச்சர். அந்த அக்கா கூட நிறைய பாடியிருக்காங்க. அதான் சொன்னேன், அந்த பாட்டை பாடணுங்க. பாடினா நல்லா பாடி முடிச்சிடணும். யாருக்கு ஒருத்தர் தப்பு பண்ணாலும் அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அவங்களுடைய இதுலேயே போயிடக்கூடாது. நான் தப்பு பண்ண இவன் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ரெண்டு பேரும் நல்லா பாடினா கேட்குறவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். எல்லாருமே நல்லா பாடுறாங்க. தான் கருப்பு சட்டை போடுறாரு அவரு, ரொம்ப நல்லா பாடுறாரு. அவர் இந்த கை தட்டிட்டு கூப்பிட்டு பார்த்தா பெரிய பழக்கவே இல்லை. அப்புறம் பின்னாடி இருந்த ஜெயசாஸ் என்னன்னா அவரு பாதியோட அந்த பாட்டு கேட்டாங்க. ஏன்னா அடுத்த இதில் நிறைய ஃபுல்லாக பாடியிருக்காங்க. நல்ல பாடுறாரு. இவருக்கு ஒரு பாட்டு சொன்னேன், என்ன பாட்டு தெரியுங்களா? அவை சந்தையில். அது வாய்ஸ் அப்படியே இருக்கும், செம்மையாக பாடுவார். ஆனால் ரொம்ப நன்றி. நீங்களும் நல்லா பாடு, எல்லாருமே நல்லா பாடுங்க. சகோதரர் ஒரு அண்ணன் மதுரைக்காரர் எல்லாம் நல்லா பண்ணி, யாரும் பேர் விட்டு போயிருந்தா மன்னிச்சுங்க. அது ஆமாம், அன்பே சரவணகுமார் அண்ணா எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பார். எந்த சூழ்நிலை இருந்தாலும் கிளம்பி வந்திருக்கேன் அப்படின்ட்டார். அதனால வந்தேன். அதாவது மோகன் சார் அதே மாதிரி தான் எனக்கு ரொம்ப வழிகட்டினாரு. வாழ்த்துக்கள். நான் அப்படியே சொன்னால் வந்துடுவாரு. அவர் மேல் நம்பிக்கை எனக்கு, அவர் மேல் நம்பிக்கை, அவர் என் மேல் நம்பிக்கை. அவ்வளோதான். சரி, எல்லாருக்கும் நன்றி. அதை நாங்கள் பெருமையுடன் பெற்றுக் கொள்கிறோம். மிக்க நன்றி. உருகிய துளிகளை ஒன்றாக்கி என்னுயிர் தந்து உயிர் தருவேன். ஏ பெண்ணே, தினம் நீ சென்ற பாதையில் முழுகி நான் பாடியிருப்பேன். விடு விடுதனது பாடி மனது விந்தது விந்தது.
கொண்டு அதை நிரப்ப வேண்டும் இந்த அன்னிராணி குளிக்க. காற்று வந்து உங்கள் குடல் கிடைத்தால் கைது செய்வதென ஏற்பாடு. ஏராணி அந்த இந்திர லோகத்தில் நான் கொண்டு தருவேன் நாடொரு போல். விடு விடுவெனவே வாடிவ மனது வெண்பெறி வெண்பெறி தேவி என் ஜீவனே இந்த ஆலயம்